சிற்றம்பலம் சத்தகுரு திருவடி போற்றி. நவகண்ட யோகீஸ்வரர் சத்தகுரு ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம குருதேவ சுவாமிகள் ஜீவசமாதி 1922 தை மாதம் மகா நட்சத்திரத்தில் ஜீவசமாதி ஆனாராம். இவருடைய ஜீவசமாதி தான் பார்க்க நம்ம இப்போது வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஜீவசமாதி இங்கே நிறைய பெரிய பெரிய மரங்கள் இருக்குது. 2 ஆலமரங்கள் இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு ஆலமரம், இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது, மிகப்பெரிய ஆலமரம். அதுக்கப்புறம் இங்கே ஸ்ரீ சதானந்த வைத்தியசாலை இருக்குது. ஓகேங்களா. பேக் சைடில் குளம் இருக்குது. இந்த ஜீவசமாதி அமைந்து 104 வருடங்கள் ஆகின்றன. ஜீவசமாதி தை மாதம் மகம் நட்சத்திரத்தில் 1922 ஜீவசமாதி அடைந்தாராம் இவர். பாருங்கள், புதுசாக பில்டிங்லாம் கட்டிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு பெரிய மரங்கள் இருக்குது, நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. இதுதான் அங்கே இருக்க ஒரு மிகப்பெரிய அரச மரம். ஓகேங்களா. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஈவினிங் பொழுதுங்கிறதால சூரியன் இருக்குது. இந்த பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. இதுதான் மிகப்பெரிய அரச மரம். அரச மரத்தோட சைஸ் பாருங்கள், மிகப்பெரிய அரச மரம் இருக்குது. இங்கே அரச மரத்துக்கடியில், அரச மரம்னாலே நம்ம பிள்ளையார் தான். அரச மரத்துக்கடியில் நம்ம பிள்ளையார் இருக்கார். ஓம் நம சிவாய. அவன் அருளாலய வந்தாள் வணங்கி. அரச மரம் பாருங்கள், ஒரு மரம் இரண்டாக பிரிந்து மிகப்பெரிய மரமாக இருக்குது. எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இதான் ஜீவசமாதி இருக்கும் இடம். இது இல்லை, அதுக்கு பேக் சைடில் இங்கே ஜீவ ஐக்கியங்களானவர்களாம். அந்த சிவனடியார்களுக்கு அவர் தியாகத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்த சீடர்களின் ஜீவ ஐக்கியங்களும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் ஒரு ஜீவ ஐக்கியமானவரோட ஜீவ ஐக்கியம். துரசிங்கம் ஆசிரம கர்ம வீர. ஓகேங்களா. அவரின் ஜீவ ஐக்கியம் இதுதான். ஓகேங்களா. இது ஆசிரமத்தோட நந்தவனம் அங்கே இருக்குது. திருவிசைநல்லூர் போட்டிருக்காங்க. கிபி 1635 முதல் 1770 வரைக்கும். ஸ்ரீதர் ஐவாளர் அவர் பெயர். இங்கே சத்தகுரு ஸ்ரீமத் சதானந்த சுவாமிகளின் பிரதம சீடர் சாது நாராயண சுவாமிகள் அவரோட ஜீவ ஐக்கியமாக ஜீவ சமாதியான்னு தெரியவில்லை. ஓம் சத்தகுரு பாருங்கள். கலியுக ஆலப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த சிதம்பரம் முதலியாருக்கு சாது ஆனந்த நாராயண சுவாமி அவர்களின் ஸ்ரீமத் சதானந்த சுவாமி அவர்களை சென்னையிலிருந்து அழைத்து நெடுங்குன்றம் பாக்கம் கிராமவாசிகள் உபகரிக்கப்பட்டு 1922 வருடம் தை மாதம் மகா நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைந்தார். மேல்படி சதானந்த சுவாமி அவர்களுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்த சாது ஆனந்த நாராயண சுவாமி அவர்கள் 1935 வருடம் ஆனி மாதம் 10ஆம் தேதி ஜீவசமாதி அடைந்தார். இங்கே 2 ஜீவசமாதிகள் இருக்குது. ஒன்று ஸ்ரீமத் சதானந்த
பிரம்ம குருநாத் குருதேவ ஜீவ சமாதிகளும், இன்னொன்று வந்து அவருடைய சீடரான சாது நாராயண சுவாமி ஜீவ சமாதியும். ஓகேங்களா, இதுதான் அவருடைய ஜீவ சமாதி. ஓகேங்களா, இவர் ஜீவ சமாதி அடைந்து இன்றோட 104 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. பாருங்கள், சத்தகுரு ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம தேவகுரு சுவாமிகள் தை மாதம் மகா நட்சத்திரம் ஜீவசமாதி 1922. இப்போது வந்து 104வது ஆண்டு மகா குரு பூஜை நடைபெற உள்ளது. இவர் தான் வந்து ஜீவசமாதி ஆனவர். இவர் ஜீவசமாதி ஆயிட்டு 104 ஆண்டுகள் ஆகின்றன. அதோட மகா குரு பூஜை இப்போது இருக்கிறதா. ஓகேங்களா, இங்கே வந்து அலுவலகம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சத்தகுரு ஸ்ரீமத் சதானந்த சுவாமிகளின் பிரதாம சீடரான ஸ்ரீ வேலுசாமி மற்றும் ஸ்ரீ பச்சையப்ப சுவாமி அவர்களின் ஜீவ ஐக்கியங்கள் இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வ மரத்துக்கடியில் வச்சுருக்காங்க ஜீவ ஐக்கியங்கள். ஓகேங்களா, ஸ்ரீமத் சதானந்த பிரம்ம தேவகுரு குருதேவ சுவாமிகளின் ஜீவ சமாதி 1922 தை மாதம் மகா நட்சத்திரத்தில் ஆன ஜீவ சமாதி இது. ஓகேங்களா, இதுதான் ஜீவ சமாதி. ஜீவசமாதி அப்புறமா காமிக்கிறேன். அப்புறம் பிரம்மஸ்ரீ கண்டி ராஜி சுவாமிகள் இவங்கெல்லாம் வந்து அவர்களுக்கு சேவை செய்தவர்கள். அவர்களின் ஜீவ ஐக்கியங்கள் இங்கே இருக்காம். ஜீவ ஐக்கியங்கள் வேறு, ஜீவ சமாதிகள் வேறு. ஓகேங்களா, பிரம்மஸ்ரீ மாயா சுவாமி அவர்களோட ஜீவ ஐக்கிய நாள் 98. இவர் வந்து 1982. ஓகேங்களா, இதுதான் ஜீவ சமாதி இருக்கும் இடம். இந்த இடத்துல தான் அவர் உட்காந்து அமர்ந்த தியானம் பண்ண கல். ஓம் நம சிவாய அவனருளாலே வந்தாள் வணங்கி. திருச்சிற்றம்பலம். அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் சிவாய நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா ஒரு ஜீவ சமாதியில் தான் இருக்கும். ஜீவ சமாதிக்கு போவது மிக நன்று. முடிந்தால் வரவங்க ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. இங்கே வந்து தியானம் செய்யும் இடம் இருக்காம். தியான மையம் இதுதான். இங்கே வந்து தியானம் செய்யும் இடமா. ஸோ இங்கே வந்து கோயிலை ஜீவ சமாதியை சுற்றி நிறைய மரங்கள் இருக்குது. இதுதான் தியான கூடம், தியானம் செய்யும் இடம். இது வந்து பேக் சைடு. இங்கே வந்து தோட்டங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்து நிறைய மரங்கள் இருக்குது. இந்த மரம் வந்து நாகலிங்க மரம். நாகலிங்க மரம் இதுதான். பூக்கள் இல்லை, காய்கள். ஒரு காய் மட்டும் இருக்குது, நாகலிங்க காய்.
அதுக்கப்புறம் இந்த சைடு ஃபுல்லாகவே தோட்டங்கள் இருக்குது. ஜீவசமாதிக்கு முன்னாடி தோட்டங்கள் இருக்குது. நந்தவனம், நிறைய மரங்கள் இருக்குது. அடர்ந்த பகுதி தான். அரளிப்பூ, செம்பருத்தி பூ, மருதாணி, இட்லி பூ, அப்படி செம்பருத்தியில் 4 வகையான 4 கலர்களான செம்பருத்தி பூக்களும் இங்கே இருக்குது. நிறைய மூலிகை செடிகளும் இருக்குது. முடக்கத்தான் கீரை, அதுக்கப்புறம் சங்குப்பூ செடிகள் இருக்குது. இட்லி பூ, சூரியனோட வெளிச்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூரியன் மறையும் பொழுதில் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு. இந்த இடத்துல ரொம்ப மனசு அமைதியாக இருக்குது. ஜீவசமாதி மடம் அப்படின்னா மிக சைலண்ட்டாக இருக்குமா. உங்களுக்கு அனைவருக்குமே ஒரு பூ காமிக்கிறேன். இந்த பூ என்ன பூ என்று தெரிந்தால் பதிவிடுங்க. பாருங்கள், இந்த பூ கலரும் நல்லா இருக்குது. இந்த பூ நாகலிங்க பூ வடிவிலேயே இருக்குது. ஓகேங்களா? இந்த பூ என்னவென்று தெரிந்தால் பதிவிடுங்க. இது கொடி தான். இங்கே ஒரு பூக்களுமே இருக்குது. நம்ம ஜீவசமாதியில் தான் இப்போ இருக்கோம். ஜீவசமாதியை பார்த்துட்டு ஜீவசமாதியை சுற்றி வந்துட்ருக்கோம். ஓகேங்களா? இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா, பெருங்குளத்துக்கு அருகில் சதானந்தபுரத்தில் தான் இருக்குது. ஸ்ரீ சதானந்த மடம். மிகப்பெரிய மடம். 1 ஏக்கருக்கு மேலே பெரிய சைஸில் தான் இருக்குது. முடிந்தால் பாருங்கள். மடத்துக்கெலாம் போங்க. ரொம்ப மைண்ட் ஃபீஸிபிளாக இருக்கும். 3:15 வந்தேன். இப்பொழுது மணி 5 ஆகிறது. இவ்வளோ டைம் எப்படி போச்சுன்னு 5:20க்கு மேலே ஆகிறது. இவ்வளோ டைம் எப்படி போணுச்சுன்னே தெரியல. ஓம் நம சிவாய. அவனருளாலே அவன் தாள் வணங்கி. சூரியன் மறைய போகிறது. சூரிய வெளிச்சம் பாருங்கள். ஓகேங்களா? மாலை பொழுதில் கிளிகளோட சவுண்டில் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கிளிகள் சத்தம், குயில்கள் சத்தம் எல்லாமே இங்கே இருக்குது. சிவசிவாய. ஓம் நம சிவாய. அவனருளாலே வந்தால் வணங்கி. இதுதான் மடம் இருக்கும் பகுதி. நம்ம முடிந்தால் மடத்தை பார்க்கலாம். நம்ம ஜீவம் சமாதியை பார்க்கலாம். ஜீவ சமாதியில் இருக்க தோட்டங்கள். வில்வ மரம்லாம் இருக்குது. இங்கே தான் தோட்டம் இருக்குது. நம்ம இங்கே தான் தோட்டம் பேக் சைடில் இருக்குது. முன்னாடி ஜீவசமாதி இருக்குது. திருச்சிற்றம்பலம். அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் முடிந்து விட்டது. நம்ம போகலாம். பெரிய ஆலமரம். அனைவருக்கும் நன்றி. அவனருளாலே அவன் தாள் வணங்கி. ஜீவசமாதியை நம்ம பார்த்துட்டோம். இதுதான் ஜீவசமாதி இருக்கும் இடம். ஓம் நம சிவாய. அவனருளாலே அவன் தாள் வணங்கி. அவனின்றி ஒரு அணுவும் அசைவதில்லை இந்த அகிலத்தில். முடிந்தால் ஜீவசமாதி வாங்க. இங்கே நிறைய மரங்கள் இருக்குது. மிகப்பெரிய மரங்கள். இந்த மரம் தான் மிகப்பெரிய சைஸில் இருக்குது. ஜீவசமாதி பார்த்து விட்டோம். ஈசனை வணங்கிவிட்டோம். ஈசன் சிவனடியார்களை வணங்கிவிட்டோம். ஓம் நம சிவாய. இந்த சைடு மடங்கள்லாம் கட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சின்னதாக ஒரு குளம் இருக்குது. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் சிவாய நம. அவனருளாலே அவன் தாள் வணங்கி. அனைவரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.